நீங்க டிவி டெக்னீஷியனா? இப்ப இருக்கிற டிவி பத்தின அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணுமா? மறக்காம நம்ம ரமேஷ் சர்வீஸ் சென்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் டு ரமேஷ் சர்வீஸ் சென்டர். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற இந்த வீடியோவில் Sony 32 inches W672E இந்த மாடலுக்கு டிஸ்பிளே மாற்றோம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் ஹெச்டி டிவி. Sony வந்து 32ல் ஃபுல் ஹெச்டி மாடல் இது. இந்த மாடலுக்கு நம்ம ஹெச்டி ரெடியோடைய ஐடி கொடுத்து போர்டு ஹெச்டியை கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து ஹெச்டி ரெடி பேனல் போட போகிறோம். ஏன்னா ஃபுல் ஹெச்டி மதர் போர்டு, ஃபுல் ஹெச்டி கனெக்ட் இருக்குது. இதை நம்ம ரிமூவ் பண்ணி ஹெச்டியை மாற்றணும். பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி பேனல் இது, ஃபுல் ஹெச்டி பேனலு. இந்த பேனலில் வந்து நிறைய காப்பு இருக்குது. பேனல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் ஃபுல் ஹெச்டி பேனல். நம்ம ஹெச்டி பேனல் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில், சைடில், 4 மூலையில் எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த இது பிளாஸ்டிக் ஃபுல்லாகவே கிரைண்ட் பண்ணோம். நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 4 மூலையிலையும் பண்ணணும். ப்ளஸ் இந்த வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த இது எல்லாமே வந்து நம்ம ஃபுல்லாகவே கிரைண்ட் பண்ணணும். கிரைண்ட் பண்ணால் தான் நம்ம போடுற பேனல் வந்து கரெக்டாக உட்காரும். இன்னொரு விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்பிளே போடும்போது பிக்சர் வந்து அவ்வளோ கிளாரிட்டி வராது. இந்த ஷீட் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த ஒயிட் ஷீட் வந்து 2 லேயர் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு மேலே வந்து 3 லேயர் கொடுத்துருப்பான். இதில் வந்து 2 லேயர் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் பிக்சர் வந்து கிளாரிட்டி கரெக்டாக இருக்கும். அது ரிமூவ் பண்ணலாம் ஒரு மாதிரி வந்து ரிங்கு மாதிரி இருக்கும், டல்லாக இருக்கும். 2 லேயர் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். 2 லேயர் ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் எந்த டிஸ்பிளே போட்டாலும் சரி, இந்த 2 லேயர் வந்து ரிமூவ் பண்ணி தான் போடணும். இந்த 672 F2 GH எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் தான் வரும். இந்த மதர் போர்டு பார்த்தோம்னா இந்த மதர் போர்டு எந்த மாடலில் வருதோ இந்த டைப் போர்டு எல்லாத்தையுமே இதுதான் பண்ணுவாங்க. நம்ம 2 காப் பேனல் எல்ஜி பேனல் உட்கார வச்சுருக்கோம். கரெக்டாக உட்காந்துருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த மாடலுக்கு நீங்கள் எல்ஜி பேனல் போட்டால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். போகி பேனல் 2 காப் எல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிக்சர் ஜம்ப் ஆகும், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வருது. எல்ஜி பேனல் மட்டுமே கரெக்டாக இருக்குது. இந்த ஹெச்டி கனெக்டர் பார்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம ஃபுல் ஹெச்டி கனெக்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஜிபி சிக்னல் வந்து ஹெச்டி ரெடிக்கு வருது இல்லைங்களா, அந்த ஹெச்டி ரெடிக்கு வர அந்த சிக்னல் வந்து 0 ohmsலாம் இந்த மாடலில் இல்லாமல் இருக்கும். இது எல்லாமே எம்டியாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் மட்டும் வெர்டிக்கலாக அட்ஜானில் மாறி இருக்கும். இந்த சென்ஸ் நம்ம போடுறது 0 ohms போட்டுங்க, எல்லாம் கம்பி விட்டு கூட வச்சு அடிச்சிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம கனெக்டர் 10 வச்சுருக்கோம். இப்போ 0 ohms ரெசன்ஸ் இல்லாமல் போட்டிருக்கோம். இதுக்கு வந்து நம்ம 422F உடைய பேனல் ஐடி, அந்த ஐடி நம்ம இதுக்கு கொடுக்க போகிறோம். எங்களிடம் எல்இடி எல்சிடிக்கு தேவையான அனைத்து உதிரி பாகங்கள், மதர் போர்டு, டீகான் போர்டு, இன்வெர்டர் போர்டு, பேக்லைட், பவர் சப்ளை, டிஸ்பிளே போன்ற அனைத்து உதிரி பாகங்களும் யூஸ்ட் மற்றும் ஃப்ரெஷ் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஐடி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஐடிக்கு வந்து 3.3 கிரவுண்ட் எடுத்துருக்கோம். HCL வந்து பின் நம்பர் 2, 3ல் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம படம் வருதான் ஆன் பண்ணி பார்த்தோம். ஓகே, படம் வந்துடுச்சு. ஓகே, இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு என்னென்ன டிவிக்கு டிஸ்பிளே போட ப்ராப்ளமாக இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கு உண்டான வீடியோ போடப்படும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.